ஐயோ என்ன மாமா? ஆமா, நான் உன்னை நல்லபடியா கவனிச்சுப்பேன். உன் மூடுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட் பண்றேன், சரியா? எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்களே மாமா. நக்கல்லாம் இல்ல, உண்மை. உன் அக்காவுக்கு மேக்கப்லயும் ஊரை சுத்துறதுலயும் இருக்கிற அக்கறை என் மேல இல்ல. அது நீயா இருந்தா என்ன நல்லா கவனிச்சுப்ப. நான் உன்னை பூ மாதிரி பாத்துப்பேன். ஏய் பூஜா, நான் ஏதோ சும்மா தமாஷ்க்கு சொன்னா ஏன் கோவப்படுற? உக்காரு. உங்களால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க. ஆன்ட்டி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க நினைச்சா அம்மா கிட்ட பேச முடியுமே. சரி, நான் பேசுறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? ஐயோ மாமா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? ஓகே ஓகே, உன் கல்யாணம் நடக்காத அளவுக்கு பண்றேன், சரியா? டன். கமலா, பூஜாக்கு டிஃபன் எடுத்து வை. அதோ வரேங்க. அம்மா டிஃபன் வைக்கட்டுமா? வேண்டாம். ஹலோ நீலு, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டி. என்னடி ஆச்சு? என் கல்யாண விஷயத்த மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா மறக்கல. இப்ப இருக்க அடியில வச்சுட்டாங்க. இதுக்கே இவ்ளோ பயப்படுற? எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சும் நீ இப்படி பேசிட்டு இருக்க? எங்க அம்மா முகத்தை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. முதல்ல பேச விட்டா தானே பேசுறதுக்கு. உனக்கு உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் எனக்கு எங்க அம்மா. எங்க அப்பாவை மனுஷங்களோட கம்பேர் பண்ணி பேசாத, அவரு ராட்சசன். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடி, இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு. சரியா போச்சு போ. இடுக்கி போய் உரல் கிட்ட கேட்டுச்சான். அவங்க அவங்களோட பிரச்சனைய அவங்க தாண்டி தீர்த்துக்கணும். நான் எங்க உனக்கு சொல்றது? நானே கஷ்டத்துல இருக்கேன். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறியா? அவங்க தான் தீர்த்துக்கணும்னு சொல்ற. அப்படிங்கிறியா? நான் மாமா கிட்ட ஏற்கனவே கன்வின்ஸ் பண்ண சொல்லிருக்கேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? நான் சொல்றத கேளு. மனசை விட்டு சிவன் கிட்ட ஒரு தடவை வேண்டி கொடி, உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஐயோ ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே உன்னோட டாபிக்க. நான் சொல்றத கேட்கலன்னா நீ அனுபவிப்ப. ₹800 நான் பெட்டு கட்டினேன்டா. தோத்துட்டல, கொடுத்துட்டியா? என்கிட்ட பணம் இருந்தா நான் ஏன் போறேன்? இந்த தடவை நீயும் வாடா, 2 பேரும் போய் ஒரு வழி ஆக்கிடலாம். என்ன செங்கா, என்ன அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மோட்டர் வேலை செய்யல தம்பி. நம்ம கிணத்துல பைப்பு கட் ஆயிருச்சு, மெக்கானிக்காக காத்துட்டு இருக்கோம் தம்பி. வாங்க என்னன்னு பாக்கலாம். வேணா தம்பி, கிணறு ரொம்ப ஆழம், ஆபத்தானது. பரவாயில்ல வாங்க. சரி வாப்பா போலாம். இப்ப போய் மோட்டர் போடுங்க. உங்களுக்கு எதுக்கு தம்பி இந்த வேலை? மெக்கானிக் வந்தான்னா அவனே நல்லபடியா ரெடி பண்ணி கொடுத்துருவான்ல. நம்ம வேலை நம்ம பாத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மெக்கானிக் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நமக்கு கரண்டே 2 மணி நேரம் தான் இருக்கும். இங்க வந்து தம்பி சோளம் நெல்லெல்லாம் போட்டிருக்கோம் தம்பி. இங்க வந்து சொர்ணா அரிசி. டிராக்டர் ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்க? டீசல் காலி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வர போயிருக்காங்க. ஆமா, டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை கூட சரி பண்ணிடுவீங்களா தம்பி? ரிப்பேரை பொறுத்து இருக்கு. சின்ன ரிப்பேரா இருந்தா பண்ணிடுவேன். நல்ல ஆளு தம்பி நீங்க. இன்னும் எவ்வளவு ஏக்கர் போடணும்? 10 ஏக்கரா போட்டா முடிஞ்சிடும் தம்பி. நமக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்குச்சுங்க? மொத்தமாவா தம்பி? வீடு வயல் தோட்டம் இதெல்லாம் சேர்த்து 75 ஏக்கரா இருக்கும். இன்னும் 75 ஏக்கர் இருந்தது தம்பி, அந்த ரங்கம்மா புடுங்கிட்டாங்க. மொத்தம் 150 ஏக்கரா தம்பி. ரங்கம்மா யாரு? நாங்க சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க தம்பி.
ஐயாவோட 2வது பொண்டாட்டி. சுமாரா 2வது பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. அவர் கல்யாணமே பண்ணிக்கல தம்பி. அது அது பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே, அதெல்லாம் நாம கண்டுக்க கூடாது. அவங்க எல்லாம் ஜெமீன் வம்சமாச்சு. ஏதோ சொல்ல வேண்டிய சூழ்நிலையினால சொல்லிட்டோம் தம்பி. இது வரைக்கும் நாங்க இதை யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. 2 மனைவிகளையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? இல்ல தம்பி, ஆரம்பத்துல இருந்தே அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. ரொம்பவே கொடுமைப்படுத்துவாரு தம்பி. அடிக்கடி அடிக்கவும் செய்வாரு தம்பி. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் நாங்க அங்கிருந்து வெளியே வந்துருவோம் தம்பி. உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம நீ என்கிட்ட கேளு தம்பி. சாப்பிட்ற விஷயத்துல நீ ரொம்ப கூச்சப்படுறன்னு என் தம்பி என்கிட்ட சொன்னான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. சுமதி ரொம்ப வருத்தப்படுவா. அடிக்கடி வயலுக்கு வேற போறியாமே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. கமலேஷ் சொன்னதுக்கு நான் ஆரம்பத்துல அவனை திட்டினேன். பையனை படிக்க விடாம ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒன்று தோணுச்சு. அப்படி பண்றதுனால இவங்க என்னை படிக்க வைக்கிறாங்கன்ற நினைப்பு போய் மெதுவா எங்க குடும்பத்துல ஒருத்தனா சேர்ந்துருவேன்னு மெதுவா எங்க குடும்பத்துல ஒருத்தனா சேர்ந்துருவேன்னு மெதுவா எங்க குடும்பத்துல ஒருத்தனா சேர்ந்துருவேன்னு எவ்வளவு வருஷமா உங்க வீட்டுல நீங்க வேலை செய்றீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே ஐயா வீட்டுல தான் வளர்றேன் தம்பி. இவன் மாட்டுல பால் கறக்கிறதுக்காக இங்க வந்தான் தம்பி. ஆமா, நீ இங்க வந்து எத்தனை வருஷம் பாக்குது? அது 22 வருஷம் இருக்கும். ஆயிருக்கும்ல? ஆமாமா. அது அந்த அம்மா கல்யாணத்தப்போ வந்தேன். ஆமா தம்பி. நீங்க டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வேளாண்மையை பத்தி தெரியுமோன்னு நினைச்சோம். ஆனா நீங்க நல்லா தான் வேலை செய்றீங்க. செக் புக் எங்க? எதுக்கு? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் எழுதி தரேன். வேண்டாம் வேண்டாம். மம்மி, இதுல ஒரு சைன் போடுங்க. 2 lakhs-ஆ? இத வெங்கட் பார்த்தானா? ஐயோ, நான் கேட்டதும் வெங்கட் தான் மம்மி இதை எழுதியே கொடுத்தது. எல்லாருக்கும் நீதான் செலவு பண்றியா? நான் கீதா தேவியோட பொண்ணு. அவங்க பர்ஸ ஓபன் பண்ணா உங்க மானம் என்ன ஆகுறது மம்மி? பணத்தை அதிகமா செலவு பண்ணாத. ரேஸ் எல்லாம் விளையாடக்கூடாது, புரியுதா? ரேஸா? யூ மீன் ஹார்ஸ் ரேசஸ்? ஆஹா. இவ்ளோ அப்பாவியா நடிக்காத நிம்மி. நீ இந்த சீசன்ல ஊட்டிக்கு எதுக்கு போறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மம்மி, உன் ஃபீலிங்ஸும் நீயும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ டவுட்டோட இந்த பணத்தை கொடுத்தா எனக்கு வேண்டாம். நீ ஆல்ரெடி பூஜா விஷயத்துல ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்க. இப்ப என் விஷயத்துலயும் ஃபீல் ஆக வேண்டாம். உனக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை பத்தி எனக்கு எதுவும் கவலை இல்ல. இனிமே இந்த சொத்து எல்லாமே உங்களுக்காக தான். என்ன ஒண்ணு பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். அடுத்து பூஜாவை பத்தி சொல்றியா? அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் தானே பாத்துக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மம்மி. அதான் வெங்கட் இருக்கால, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன். ஆன்ட்டி முடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. ஆன்ட்டி, சவுண்ட கம்மியா வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல வெங்கட், எரிச்சலா இருக்கு. ஆன்ட்டி, என்ன வெங்கட்? அந்த சம்பந்தம் நமக்கு வேணாம் ஆன்ட்டி. ஏன்? எதுக்கு? அந்த பையன் நல்லவன் கிடையாது.
1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டானா. அப்போ பெரிய பிரச்சனையே ஆயிருக்கு. நிஜமாவா? நான் பையனை பத்தி நல்ல என்கொயரி பண்ணனே, ஆனா இந்த விஷயத்தை பத்தி யாரும் என்கிட்ட சொல்லலையே. நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா ஆண்டி? இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்ககிட்ட நான் அதை சொல்லிடலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் முன்னாடி சொன்னா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். என்ன பண்றது வெங்கட்? அவங்க மல்டி மில்லியனியர், நல்ல சம்பந்தமும் கூட. டோன்ட் வரி ஆண்டி, அதை விட சூப்பர் சம்பந்தமா உங்களுக்கு நான் கொண்டு வரேன். பூஜா விஷயத்துல நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் வெங்கட். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா இல்ல ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுக்கிறீங்களா? வேண்டாம் வெங்கட், வேண்டாம். நீங்க எப்பவும் பூஜா கல்யாணத்தை பத்தியே யோசிக்கிறீங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்கல்ல எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். நான் டீப்பா என்கொயரி பண்ணதுனால சரியா போச்சு. அப்படி இல்லைன்னா பூஜாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? நைட் ஜர்னி பண்ணணும்ல. செக்ல எவ்வளவு எழுதுன? அதை காட்டு. எடு. ஆ 2 lakhs-ஆ? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? என்ன ட்ரக்ஸுக்கு ஏதாவது அடிக்ட் ஆயிட்டியா? சிச்சி, இந்த மாதிரி பணத்தை ரேஸுக்கும் குதிரைக்கும் செலவு பண்ணா உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு சொத்து பிரிக்கும் போது உனக்கு சூனியம் தான் மிச்சமாகும். அப்ப நாம 2 பேரும் கையேந்திக்கிட்டு பூஜா வீட்டுல போய் பிச்சை எடுக்கணும். அவகிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்கு வரணும்? இந்த சொத்தெல்லாம் எதுக்காக பிரிக்கணும்? எல்லா சொத்தும் நம்மளது தானே. கம்பைண்டா அனுபவிப்போம். கம்பைண்டா அனுபவிப்போமா? அது எப்படி? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணா உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, நீங்களும் சீக்கிரமா படுங்க. என்ன ஈவினிங் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணணும். பூஜா, பூஜா, மாமா நீங்களா? நீ இன்னும் தூங்கலையா? ஜஸ்ட் இப்பதான் படுத்தேன் மாமா. என்கிட்ட ஒரு வேலை சொன்னல, முடிஞ்சிருச்சு. நிஜமாவா? உன்கிட்ட நான் போய் சொல்லுவேனா? அம்மா அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி ஒத்துப்பாங்க? நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சேன். எப்படி?
அது என்னோட ட்ரேட் சீக்ரெட். நீ இப்போ ரொம்ப எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க. ஓகே மாமா, நான் உங்களுக்கு நல்ல ட்ரீட் தரேன். ட்ரீட் எல்லாம் வேண்டாம், நான் கேக்குறத கொடுக்கணும். என்னது? ஹோ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டு வரேன். இப்பதான் வந்தாருக்கா. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு நான் உன்கிட்ட கேக்கல. பை த வே, நான் அர்ஜென்ட்டா ஊட்டிக்கு போறேன், அத சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். சரி பூஜா, நான் உன் சூட்கேஸ் எடுத்துட்டு போறேன். என்னடி இதெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி கலைச்சு போட்டிருக்க? என்ன கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியோ? ட்ரெஸ்ஸ கூட மாத்தாம அப்படியே படுத்து தூங்கிட்ட? ஆமா மாமா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். பூஜா, இந்த நேரத்துல ஊட்டிக்கு எதுக்கு? மார்னிங் ஃளைட்ல போலாம்ல? இல்லங்க, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுல கலந்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாய் பூஜா. நிமி, ஓகே பூஜா, பாய். எனக்கு தேவையானதை அப்புறமா கேக்குறேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். நீயா? ஏன் உங்க மாமா நாச்சியா? சீச்சி, திடீர்னு அடிச்சதுனால பதறிட்டேன். ஓஹோ, உங்க மாமாவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. என்னக்கா சொல்ற? என்னால சொல்லதான் முடியும். சின்னவளா இருந்தாலும் உனக்கு செயல்பாடு அதிகம் இல்ல? இங்க பாரு, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்ளோ அப்சர்வ் பண்ணவுனால மாமா என் மேல எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாருங்கறத அப்சர்வ் பண்ண முடியலையா? வாய்ப்பு கொடுத்தா எந்த ஆம்பளையா இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுத்துப்பான். அப்படின்னா நான் தான் வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்ல வரியா? ஒரு பொண்ணால ஒரு ஆம்பளைய கண் பார்வையிலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும், அத நீ பண்ண மாட்டேங்கிற. மாமா தான் கண்ட்ரோல மீறாரு. நானும் ரொம்ப நாளா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும்னு இருக்கேன். மாமாவை பத்தி நீ என்ன சொன்னாலும் அம்மா நம்ப மாட்டாங்க. கரெக்ட் தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏதாவது நடந்ததுன்னா முதல்ல என்கிட்ட சொல்லு. சொன்னது புரியுதா? அதுக்கு முதல்ல நீ என்னைக்காவது வீட்டுல இருக்கியா வந்து சொல்றதுக்கு? நான் வீட்ல இல்லன்னா என்ன, உன் கையில போன் இருக்குல்ல. இங்க பாரு, மாமா மேல எந்த தப்பும் இல்ல. ஆம்பளைங்க மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். டேக் கேர். தமிழ் தாயின் மடியில் தவழ்கின்ற